ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். இன்றைக்கி மாமாவோட பர்த்டே, அதனால் நான் மீஷோவில் கேக் மிக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, வரல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். சரிங்களா, மாமாவுக்கு சர்ப்ரைஸ் படுத்திடலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது என் மாமாவுக்கு நான் செய்கிறேன். அப்புறம் டைரி மில்க்கு இல்லை கடையில், ஸோ அதனால் நான் ஜேம்ஸு 5 ஸ்டாரு கிட்கேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஒயிட் க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையும் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி நல்லா சாஃப்டாக கொண்டு வந்துட்டேன். 2 முட்டையை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து நுர பொங்க அடித்து அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு, முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓரியோ பிஸ்கெட் பவுடர் இருக்குங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரே பக்குவமாக. அதுக்கப்புறம் அதில் பால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சினேன் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். நல்லா இந்த கண்டஸ்டன்சி ரிப்பன் கண்டஸ்டன்சி வந்துடணும். கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கோங்க. டைம் ஆகிடுச்சு, மாமா வரதுக்குள்ளார பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பண்ணிட்டேன். எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா மைதா பவுடர் ஆயில் தடவி தூவி விட்டு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கடாயை சூடு பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு அடிகனமான கடாயை வச்சுட்டு கீழே ஒரு பிளேட்டு வேஸ்ட்டு பிளேட் ஒன்று வச்சுட்டு அது மேலே வச்சு நல்லா மூடிடுங்க. காற்று வராத அளவுக்கு, ஏர் வெளியே போகாத அளவுக்கு தட்டி விட்டுட்டு, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. என்னடா உப்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, உப்பி தான் வந்துருந்துச்சு. அதுக்குள்ளேயே மாமா வந்துட்டார். சர்ப்ரைஸாக இருக்கணும்னு பக்கத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டேன். மூடி போட்டனால அந்த வேர்வை தண்ணி ஃபுல்லாக கீழே விழுந்து சப்பையாகிடுச்சு கொஞ்சம். ஸோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் 2 லேயராக அதை கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அது மேலே லைட்டாக நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கி வச்சுருந்தாங்க. டைரி மில்க்கு கடையில் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அந்த டைரி மில்க்கை தான் சரி, அந்த 5 ஸ்டாரை தான் நான் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் ஆக்கி அது மேலே ஊற்றிக்கிட்டேன். ஃபைனலாக இங்கே பாருங்கள், இருந்த கிட்கேட்டு அப்புறம் ஜேம்ஸ் முட்டையெல்லாம் வச்சு ஃபைனலாக மாமாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டி வாண்டு சேனலில்.